மார்ச் மாசம் 25ஆம் தேதி தான் அவர் பயிற்சி ஆனாரு. அதுக்குள்ள இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அந்த பெரிய பாறாங்கல் அப்படின்றது நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கவங்க ரியலைஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. லைட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏன்னா சுய ஜாதகம் 50%, கோச்சார பலன்கள் 50%. சுய ஜாதகம் சூப்பர் டூப்பரா இருக்கும், உங்களுக்கு லைட்டா ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், லைட்டா ஒரு தடங்கல்கள் இருக்கும், அவ்வளவுதான். சுய ஜாதகத்திலே தசை நல்லா இல்லாதவங்க இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இப்பத்திக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாரம், பெரிய கஷ்டம், பெரிய இடையூறுகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய பாறாங்கல் தலையில இருக்கு, அதை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன கல் தலையில வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்ப சனி வக்ரகதி அடையிறது அப்படின்றது மேஷத்துக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. அதுக்கும் மேல இவரு விரைய சனியா இருந்து இவரோட பார்வை 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை விழுந்துச்சு. அப்ப மேஷராசி அன்பர்கள் ஏறக்குறைய மார்ச்ல இருந்து இப்பக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ், மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், அதுக்கும் மேல காசுனோட ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகிறது, நம்ம வாக்குக்கு பெருசா மரியாதை இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் குறைஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த 4.5 மாசம் அதெல்லாம் வந்து பாருங்க ஏறக்குறைய 60 to 70% குறைஞ்சிடும். அதுக்கும் மேல ருணரோக சத்ருஸ்தானத்தை சனியினோட பார்வை இருக்கு. அப்ப கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஓவர் கம் பண்ண முடியும். எனக்கு நான் வந்து நல்லா பழகினா கூட தேவையில்லாத பகை வருதுங்க அப்படின்னாலும் அதை ஓவர் கம் பண்ண முடியும். இது சனி வக்ரகதி அடையிறதுனால வரக்கூடிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம்.